பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேற்றைய தினம் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கு. இதில் அதிமுகவுடைய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய தலைவர்கள்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதிமுக தங்களுடைய தொண்டர்கள் ஒரு சில விஷயங்களை பின்பற்றக்கூடிய தலைவர்கள், கொள்கை தலைவர்கள் பற்றின ஒரு காணொலி திரடப்பட்டிருக்கு. அது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது அதிமுகவை முன்னிறுத்தி இந்துத்துவாவை தமிழகத்தில் பாஜக காலொன்ற முயல்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுதில்லை இது மூலமா? எங்கே குறை சொல்லலாம் என்று தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே முன்னாள் இந்துக்கள் நம்பிக்கைக்கு எதிராக சிலவற்றை நடக்கிறது என்பதற்கான ஒரு பார்வை. அதுல எந்த தலைவரையும் முக்கியமாக விமர்சனமும் செய்யல, எந்த தலைவரையும் நிந்தனையும் செய்யல. இன்னொன்று மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்காரர்கள்ட்ட கேட்கிறேன், எத்தனை சீட்டு கழிக்கலனாலும் பரவாயில்ல, நான் இந்த கூட்டணியில் தான் ஒட்டி கொண்டிருப்பேன் என்று சொல்லும் திருமாவளவன் அடிமை இல்லை. அடுத்த தலைமுறைக்கான கூட்டணி இது, இந்த தலைமுறைக்கான கூட்டணி இல்ல, அடுத்த தலைமுறைக்கான கூட்டணின்னு செல்வ பெருந்தகை சொல்வது அடிமை கூட்டணி இல்ல. ஆனா எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரே உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வை நிந்திப்பதை ஒன்று. இன்னொன்று, மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் தான் அவங்களோட வழிகாட்டி. எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போனதையோ, மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் மத நம்பிக்கைகளில் ஈடுபட்டதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு மட்டும் இல்ல. அப்ப நீங்க தான் கேட்கிறேன், ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் அபிஷியலா அமைச்சரவையில இருக்கிறவர் சனாதன எதிர்ப்பு மாநாடுல கலந்துக்கலாம். அதே மாதிரி உதயநிதி, நீங்க பாஜக இப்போ அதிமுக கூட கூட்டணியில் இருக்கீங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்த போதும் அவங்க கொள்கை தலைவர்களாக பின்பற்றக்கூடிய அண்ணாவையும் சரி பெரியாரையும் சரி நீங்க குறிப்பிட்டு திரையிட்டு காட்டும் போது அது அதிமுகவை புண்படுத்தாதா? இல்ல, அதுதான் அவங்க நடத்துனது இந்து முன்னணி, பாஜக கிடையாது. இந்து முன்னணியில அவர்கள் மதத்தை இடறுவதை அவர்கள் காணொலியாக காண்பித்தார்கள். அது அரசியல் காணொலி கிடையாது. சகோதர அமைப்பு மேம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.